வணக்கம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகில் உள்ள ஒழுகினச்சேரியில் 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29 சுடலை முத்துப்பிள்ளை இசக்கியம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் என்.எஸ். கிருஷ்ணன். வறுமையால் டென்னிஸ் மைதானத்தில் பந்து எடுத்து போடுவது, மளிகை கடையில் பொட்டலம் அடிப்பது, நாடக கம்பெனியில் சோடா விற்பது உள்ளிட்ட பல வேலைகளை செய்தார். பின் நாடக நடிகராகி சொந்தமாக நாடக கம்பெனியும் நடத்தினார். வில்லுப்பாட்டு, தெருக்கூத்தில் வல்லவரான இவர் சதி லீலாவதி திரைப்படத்தில் தனி நகைச்சுவை பகுதி எழுதி நடித்தார். தொடர்ந்து 150 படங்களிலும் நடித்தார். சில படங்களை தயாரித்தார். தன்னுடன் நடித்த மதுரத்தை 2ஆம் தாரமாக மணந்தார். நாட்டின் அறிவியல் வளர்ச்சியை விரும்பிய இந்த ஜோடி பல படங்களில் பாடி நடித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தனர். காந்தியவாதியான இவர் தன் ஊரில் காந்திஜிக்கு நினைவு தூண் எழுப்பினார். சினிமா சிரிப்பை சிந்தனைக்கு பயன்படுத்திய இவரை கலைவாணர் என அழைத்தனர். வறியோர்களுக்கு வாரி வாரி வழங்கி திரையுலக கண்ணன் என புகழப்பட்ட இவர் தனது 49வது வயதில் 1957ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30 மறைந்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கம் இவரது பெயரை தாங்கி நிற்கின்றது. நன்றி.